ஆக்சுவலாக வந்து நாங்கள் ட்ரெயினில் கால் ஒடிஞ்சு போய் என்னை கூட்டிகிட்டு வரும்போது அந்த பொண்ணு ட்ரெயினில் வந்தது. அப்படி தான் நாங்கள் மீட் பண்ணோம். நீங்களும் சென்னையா? அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணா. சரி, எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தா இவன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அது எனக்கு வந்து தெரியாது. ஆமாம். ஐயோ, இது நல்லா இருக்கு. அவளும் அவள் ஃப்ரெண்டு வந்தாங்க, நானும் என் பையனும் வந்தோம். எனக்கு கால் ஒடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் கேட்கவே இல்லை, ஒரு வார்த்தை கூட கேட்கல. உறுதிப்படுத்திக்கிட்டேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அங்க ட்ரெயின்ல மீட் பண்ணீங்க, உதவி செஞ்சாங்க, நன்றி வணக்கம்னு கிளம்பிட வேண்டியதானே? இல்ல சார், அவங்க உதவி செய்யல சார். எங்க அம்மாக்கு நான் தான் சார் உதவி செஞ்சேன். அவங்க பக்கத்துல இன்னும் பாத்துட்டு இருந்தாங்க சார். சார் என்ன சார் சொல்றீங்க? நம்ம கடமை நம்ம செஞ்சு தானே சார் ஆக வேண்டியது. அதுக்கப்புறம் அவங்க நம்பர் வாங்கி அவங்க நம்பர் எதுக்கு வாங்க? ட்ரெயினில் வந்தவங்க நம்பர் இத்தனைக்கு வேடிக்கை தான் பார்த்துருக்காங்க. தேங்க்ஸ் சொல்றதுக்காக. வேடிக்கை பார்த்துக்கு எதுக்கு தம்பி தேங்க்ஸ்? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா அதுக்கு அவங்க கேட்டாங்க, அம்மா வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. நான் அப்புறமா தேவையான கேட்கறேன், கொடுங்க உங்க நம்பர். அப்படி வாங்கிட்டீங்க. டெஃபினெட்லி வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். அந்த பொண்ணு வந்து சொந்தக்கார பொண்ணு தான் சார். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே அந்த பொண்ணு என் பொண்ணுக்கிட்டே பேசுவா. அப்புறமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவரு என் பையன் ஃபங்க்ஷனுக்கு வந்தாவே அவரே முகத்தில் ஒரு சந்தோஷம். அன்கண்டிஷனல் லவ் தான். அன்கண்டிஷனல் ஒரு 4 மணி நேரம் 8 மணி நேரம் அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. ஐயாங்கம்மா பேசுறியா? அம்மாட்ட கொடுங்க அப்படின்னு. அம்மா கால் எப்படிமா இருக்கு? இது 6 மாதம் ஆச்சு, முடிஞ்ச கால் நல்லாவே போச்சு. வீட்டுல ஒரு ஆளாகி போயிட்டாங்க, அதாவது வீட்டுக்குள்ள வந்துட்ட மாதிரி. அப்படி அவ்வளவு நம்பிக்கை வந்த ஒரு காதல் எப்படி உடைஞ்சது? லவ்னா என்னடா? ரூம் போடுறது. நார்மலாக எப்பவுமே டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபோன் வி வாஸ் ஸ்பீக்கிங். தேர்ட் டேல இருந்து கால் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 3 to 4 days எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இல்லை எனக்கு. அண்ட் ஆஃப்டர் 1.5 weeks மட்டும் தான் வந்து ஐ கெட்டிங் அ மெசேஜ் தட் ஐ காட் மேரிட், ஐ எம் இன் துபாய் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க வீடு வந்து ரொம்ப பிளாக்மெயில் டைப். அவளால் ஃபோன் பண்ண முடியல. ஸோ ஷி ஜஸ்ட் மெசேஜ் மீ, இட்ஸ் சம்திங் ஐ ஷுட் நாட் டன்டா. நான் அவன்கிட்ட டெக்ஸ்ட்டே பண்ணக்கூடாது, பட் நீ ஏதோ பைத்தியக்கார மாதிரி சுற்றக்கூடாது, அதுக்கு ஒரே காரணத்துக்காக நான் இப்படி பண்ணுறேன், ரொம்ப மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் பேசுறதுக்கு எனக்கு வழியில. நான் எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்தாரு இப்போதான் புரிஞ்சுது. அதான் அவன் வீட்டுக்குள்ளே இருந்தான் சார், வெளியிலே வரல. ரொம்ப விட்டு அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே அவன் சொல்லவே இல்லை அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டான்ட்டு. என்ன கொடுமை சரவணது. அம்மா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொன்னான். அது வந்து ரொம்ப எனக்கு ஷாக்காக இருந்தது. அவனை விட நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். அவனை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவன் பிரதர் மட்டும்தான் பேசுவான், சமைப்போம். அவன் சாப்பிடுவானா இல்லையே, நான் சாப்பிட மாட்டேன். இந்த ஒரு ஏமாற்றம் அவனை விட என்னை ரொம்ப பாதிச்சது. நான் ரொம்ப பிரேவ் லேடி தான். உங்கள் ஃபாதர் இறந்து போய் 22 years ஆகுது, 24 years ஆகுது. 2 பசங்களையும் நான் தான் வளர்த்தி கொண்டு வந்தேன். ஆனால் அவனை இப்படி ஆயிட்டானே ரொம்ப சோர்ந்துட்டேன் நான். இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் வந்ததுங்கிறது தான் எனக்கு தாங்க முடியல. வேற என்னெல்லாம் செஞ்சீங்க? ஏன்னா பிள்ளை எப்படியாவது மீட்டு கொண்டாடணும்னு உங்களுக்கு ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும்ல. ஆமாம், அதாவது கதவை திறந்து பார்ப்பேன். தூங்குவான், அவர் எந்திரிட்டு உட்காருமா, பகவத்கீதை கேட்பான். அவனை டிஸ்டர்ப், அவன் நிறைய மியூசிக் கேட்பான். அந்த மியூசிக், அந்த டான்ஸஸ் உள்ளேயே ஆடுவான், வெளி வந்த மாதிரி ஆடுவான். ஆனால் உங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பிகாஸ் என்னன்னா வந்து நான் ரொம்ப அவங்ககிட்ட இதாக பண்ணி அப்படின்னா சம்திங் ஸோ அதனால வந்து நிறைய விஷயம் அவங்ககிட்ட நான் சொல்லல. ஸோ சொல்லாதனால தான் ஷி வாஸ் லைக் ஓகே. ஸோ உங்களை பத்திரமா பாதுகாக்க அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்கள பத்திரமா பார்த்துக்க நீங்கள் ட்ரை பண்ணிருக்கீங்க. ஸ்டார்டிங்ல இருந்த அந்த அட்டென்ஷன் அதெல்லாம் இல்லை, அப்படியே கம்மி ஆயிடுச்சு போக போக. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து சொன்னாங்க இது மாதிரி வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து இது மாதிரி அவன் வெளில ஒரு பொண்ணு கூட சுற்றுறான், அது அவன் எக்ஸ் தான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். லாஸ்ட் ஜூன் தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்தது. வித்தின் ஒரு 3 months பார்த்தீங்கன்னா அவங்க மூவ் ஆன் ஆகி வேற என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. சடனாக கால் மெசேஜ் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பர்சன் சொன்னதே வந்து அம்மா கிட்ட தான் சார். ஏன் நீங்கள் ரொம்ப மாதிரி உடஞ்சிட்டீங்க? அவள் உடஞ்சி உட்காந்தது என்னால் பார்க்க முடியல சார். அவ கதையை கேட்டு என்னால் தாங்க முடியல. சும்மா லூஸ் தரமா பேசாதேட்டையா.